வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். நம்ம கிளம்பி வந்து 2 மணி நேரம் இருக்குமா மாமா? சரியா 2.25 மணி நேரம் ஆகுது. இந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னு வைங்க, நாம நினைக்கிறதுதான் இனிமே அந்த வீட்டுல நடக்கும். என்ன, அந்த வல்லவ அண்ணன் கிட்டதான் ரொம்ப கவனமா இருக்கணும். அவரை நான் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். நானும் தான் அமுதா. உன்கிட்ட அவன் கேள்வி கேட்கதான் எனக்கே வல்லவனோட வேற முகம் தெரிஞ்சுது. வீட்லயே உட்காந்துருக்கானே, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நான் ரொம்ப தப்பு கணக்கு போட்டேன். நேத்து வல்லவ அண்ணன் பேசினதெல்லாம் கேட்டா அவரை நம்ம பக்கம் இழுக்கிறது வாய்ப்பே இல்லைன்னு தோணுது. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. வல்லவன் கிட்டத்தட்ட என் அப்பாவோட வளர்ப்பு பையன்தான். அப்பா மாதிரியே தான் அவனும் யோசிப்பான். அமுதா, நாச்சி மாமா விஷயத்துல வல்லவ மாம்சோட கோவத்தை பார்த்தல? பார்த்தேன். வீட்ல இந்நேரம் எல்லாரும் ஹாலுக்கு வந்திருப்பாங்கல்ல. இது காஃபி டைம் ஆச்சு, ஆனா இன்னும் நம்மள தேடாம இருக்காங்க. புனிதா அந்த வீட்டுல இருக்கும்போது நம்மள எதுக்கு தேட போறாங்க? நம்ம யாழினி கிட்ட சொல்லிட்டு வந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அவளே பதறனாதான் உண்டு. பாப்போம், இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி உங்களுக்கு கால் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அமுதா, நீ சொன்ன மாதிரி புனிதா போன் பண்ணிட்டா. நான் என்ன சொல்லணும் அதை மறக்காம பேசுறீங்க. என்ன மணிகண்டா, நீ எங்க இருக்க? அமுதா என்ன பண்ணிட்டு இருக்கா? நீங்க 2 பேரும் எங்க இருக்கீங்க? இப்ப என்ன உனக்கு அமுதா மேல அக்கறை? மணிகண்டா, கோவப்படாம எங்க இருக்கேன்னு சொல்லு. அமுதா எங்க? நீ அமுதா கிட்ட போன் கூட, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். அவகிட்ட நீயும் புருஷனும் பேசுனதெல்லாம் பத்தலையா? திரும்பவும் பேசி அவளை சாகடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நானும் என் அமுதாவும் உனக்கு என்ன பாவம் பண்ணோம்? சரவணனை சமாதானம் பண்றதுக்கு அத்தை வீட்டுக்கு அமுதா கிளம்பி போனது அவ்வளவு பெரிய கொலை குத்தமா என்ன? உனக்கு இருக்கிற அதே அக்கறை அமுதாவுக்கு எங்க குடும்பத்து மேல இருக்க கூடாதா? சொல்லு, இருக்க கூடாதா? 1000 தான் இருந்தாலும் சரவணை என் கூட பிறந்தவன். அவனை போய் அமுதா பாக்குறதுக்கு அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்ன சொல்றான்? நானே அவளை கேள்வி கேட்கல, நீங்க யாரு? அவளை பேசி பேசி எல்லா வன்மத்தையும் தீர்த்துக்கிட்டீங்கள. பத்தா குறைக்க அந்த பலம் வேற. மணிகண்டா, இது பாரு, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். அமுதா எங்க இருக்கான்னு முதல்ல சொல்லு. டேய், எதுக்குடா அழுதுட்டு இருக்க? என்ன ஆச்சு மணிகண்டா? என்ன ஆச்சு? சொல்லுடா, என்ன ஆச்சு? நேத்து நைட்டு அவ ஃபுல்லா தூக்கம் இல்லாம அழுதுட்டே இருந்தா. அவளை நானும் எவ்வளவோ சமாதானப்படுத்தினேன், ஆனா அவ சமாதானமே ஆகல. விடிய விடிய அழுதுட்டே இருக்கா. நான் கொஞ்ச நேரம் அசந்தேன். வாயெல்லாம் நொர தள்ளி, அமுதா மணிகண்டா, இங்க பாரு. இப்ப அமுதா எப்படி இருக்கா? எங்க இருக்கா அவ? அவ நல்லா இருக்கா தானே? அவ எப்படி நல்லா இருப்பா? நானும் அவளும் நல்லா இருக்கணும்னு தான் ஒன்னா வளர்ந்த வீட்டுக்கே வந்தோம். இப்ப என் அமுதா தூக்க மாத்திரை சாப்பிட்டு மூச்சு பேச்சலாம ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்குறா. இதெல்லாம் உன்னாலையும் புருஷனாலையும் தான். என் அமுதாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. உன்ன என் அமுதாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு? மணிகண்டா, இங்க பாரு, பயப்படாத. அமுதாவுக்கு எதுவும் ஆகாது. நீங்க இப்ப எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நாங்க எல்லாரும் உடனே கிளம்பி வரோம். எந்த ஹாஸ்பிட்டல்டா? அமுதாவுக்கு எதுவும் ஆகாது, நீ தைரியமா இரு. ஏஎன்எஸ் ஹாஸ்பிட்டல். சரி, நீ வை, நாங்க இப்பவே கிளம்பி வரோம்.
சும்மா சொல்லக்கூடாது மாமா. நான் சொன்ன மாதிரியே பேசி அசத்திட்டீங்க. புனிதா வா வா, எனக்காக பயந்து போய் ஓடி வரல. ம். இனி எப்பவுமே இப்படித்தான். என்னாச்சு புனிதா? கபிலன், யாழினி சொன்னது சரிதான். அமுதா தூக்க மாத்திரை சாப்பிட்டிருக்கா. தூக்க மணிகண்டன் தான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிருக்கான். மாப்ள, உங்க மனசு எனக்கு புரியுது. வாங்க உடனே கிளப்பலாம். அமுதாக்கா நான் பேசியிருக்கணும் மாமா. அமுதா எப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கல. அமுதா அப்பா கேட்டா நான் என்னமா சொல்லுவேன்? எந்த முகத்தோட நான் அப்பாவை பார்ப்பேன்? உன்னை நம்பிதான் உன் தங்கச்சியை விட்டுட்டு போறேன்னு சொன்னாரு. தூக்க மாத்திரை சாப்பிடுற அளவுக்கு அப்படி என்னமா நடந்துச்சு? ஐயோ, அமுதா வேற தாய் இல்லாத பொண்ணு. நான் அவளை இன்னும் கொஞ்சம் அக்கறையா பார்த்துட்டு இருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். சரி வாங்க வாங்க. அம்மா தாயே, என் மருமகளுக்கு ஒண்ணு ஆகக்கூடாது. அப்பா வாங்க, நம்ம கிளம்பி போலாம். அப்பா, அம்மா எங்கப்பா? கோயிலுக்கு போயிருக்காமா? போற வேண்டிய நம்ம சரி, கூட்டிட்டு போயிடலாம். வாங்க. வா, போலாம். சரி வாங்க மாமா. வாங்க, சீக்கிரம் போயிட்டு போலாம். வாங்க வாங்க. வல்லவன், நீங்க இங்கே இருங்க. ஆமாப்பா, நீ இங்கே இரு. நாங்க போயிட்டு வந்துடுறோம். வாங்க மாப்பிள்ள. சரி மாமா, நீங்களாம் பயப்படாதீங்க. அமுதாக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க போயிட்டு வாங்க. சரி மாமா, நாங்க வந்துடுறோம். ஏய் யாழினி, ஏய், இந்த டிராமால உனக்கும் பங்கு இருக்குல்ல? என்னது டிராமாவா? அவ தூக்க மாத்திரையை சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கா. அவளை பேசி பேசி ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சுட்டு இதெல்லாம் டிராமான்னு சொல்றியா? உனக்கு அவ்வளோ சந்தேகமா இருந்தா கிளம்பி போயிருக்க வேண்டியதானே. வந்துட்டான் என்கிட்ட கேள்வி கேட்க. பா. அமுதா, உன் பிளான் சக்சஸ். எல்லாரும் ஒன்ன தேடிதான் ஓடி வந்துட்டு இருக்காங்க. அமுதா, எல்லாரும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. வரட்டும் மாமா, வரட்டும். அவங்க நம்ம கிட்ட வரதுக்காக தானே இத்தனையும் பண்ணும். பொறுமையா வரட்டும். புனிதா, நீதான் அந்த குடும்பத்துக்கு எல்லாம்னு கர்வப்பட்டுக்கிட்டு இருந்தல்ல. பாவம் நீ. அப்படி கர்வப்பட எந்த வாய்ப்பையுமே இனிமே நாங்க தரமாட்டோம்.